Every time I wanna see you, my girl. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரீசெட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியலனா அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக டவுன்லோட் ஆகிட்டு கைன்மாஸ்டரில் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு பிளாக் இமேஜ் வந்து ஷோ ஆகும், பேக்ரவுண்டு பிளாக் இமேஜ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸை கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ அதே மாதிரி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள், அந்த பிளாக் இமேஜ். அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோவுமே அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். ஒரு 30 ஃபோட்டோஸ் பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அப்புறமா டச் பண்ணி அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மீதி இருக்க பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ எல்லா ஃபோட்டோவுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோடைய டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபோட்டோஸை வந்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். சாங்ஸ்லேருந்து எஃபெக்ட்லேருந்து எல்லாமே அதுவே உங்களுக்கு இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.